ஹாய்டா சுகர்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா 3+1 = லவ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்டா. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். என்னன்னா பெரிய 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 தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. இந்த 16 டேஸில் எனக்கு நிறைய பேர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நிறையா பேச வேணாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா, பாய்ஸ் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது கேட்டு ஷாக் ஆகிருப்பாங்க. ஜேகேவும் அப்போ தான் அவங்க 2 பேர்கிட்ட வந்துட்டு, டேய் போதும் வாங்க, இனிமேல் வயனை நாம தான் பார்த்துக்கணும், ஷாக்லேருந்து வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே பாய்ஸ் 2 பேரையும் உட்கார வச்சு, ஆமாம் பாப்பா வந்து அம்மா ஸ்டொமக்கில் இருக்காங்க, அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடுவாங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அவங்க கூட இன்னும் 2 பேரும் இன்னும் ஒருத்தரோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஷாம் தான், அம்மா எனக்கு எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். அப்போது சின்ன இருந்துட்டு, எனக்கு தம்பி தான் வேணும். ஆஹா, தங்கச்சி தான். இல்ல தம்பி தான். டேய் போதும்டா, ஓகேவா? யாருக்கு தெரிய போதா? 2 பேரும் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வெளியில் பாய்ஸ் வந்து அதை சிரிச்சுட்டே வந்து பார்த்துட்ருக்காங்கடா. நீங்கள் உங்ககிட்ட சொல்லிவிட்டு, ஓகே இனிமேல் வந்து 2 பேரும் சமத்தா சாப்பிட்டுக்கணும், சரியா? அம்மாவுக்கு ஜாஸ்தி வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஓகேம்மா, நாங்கள் சமத்தா சாப்பிட்டுக்கிறோம், ஸ்கூலும் நாங்களே போய்க்கிறோம், நாங்கள் கம்முன்னு இருக்கோம், சரியா? நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களா, ஓகே குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு திரும்புகிறீங்க பாருங்கள். வெளியில் பாய்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி செய்கையில் கேட்குறீங்க. அப்போ அவங்களா, வா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களா, எதுக்குடா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. உங்களை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, இனிமேல் நீ இந்த ஃபுட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்போது ஜேகே தான், இங்கே பாரு, இந்த மாதிரி தான் நீ ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அந்த எக்ஸசைஸ் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்போது ஜிம்மின் தான், நீங்கள் பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு, இங்கே பாரு, இந்த டேப்லெட்லாம் நீ சாப்பிட்ணும், இல்லைன்னு வச்சுக்குவேன் பிச்சுடுவேன் அப்படிங்கிறாரு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிறீங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கூட இருக்கோம், உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல, முதல்ல ஷாமு சென்னை இருக்கும்போது தான் பார்க்க முடியல, பட் இந்த டைம் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று நல்லா பார்த்துப்போம் வேணாம் அப்படிங்கிறாங்க. நீங்களா, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அந்த டேஸ் வந்து பாஸ் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லாம் பரபரப்பாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டுருக்கீங்க. ஜிம்மி ஜேகே எல்லாம் வந்து எல்லாம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நம்ம சென்னுக்கும் ஷாமுக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக அவங்களே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி அவங்க 2 பேரையும் குளிப்பாட்டி எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது. சின்னும் ஷாமும் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்கடா. அவங்களுக்கு வந்து வியும் ஜிமினும் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, என்ன அதுக்குள்ளே கிளம்பியாச்சா, இன்னும் 1 ஹவர் இருக்குது ஸ்கூலுக்கு அப்படின்றீங்க. அம்மா நாங்கள் சொன்னோம், இந்த டேடாஸ்லாம் கேட்கவே இல்லை தெரியுமா, என்ன எவ்வளோ சீக்கிரமாக எழுப்பிட்டாங்க தெரியுமா, எனக்கு தூக்கத்துக்கோமா வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென் சொல்கிறான். நீங்களா, என் சொல்லு குட்டி, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1 ஹவர் இருக்குது, எதுக்கு இவ்வளோ நேரத்துலேயே எழுப்பி கிளப்புனீங்க, பாவம் குழந்தைங்க கொஞ்சம் தூங்கியிருப்பாங்கல்ல அப்படின்றீங்க. வயன், உனக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செக்கப் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால் இவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம 4 பேரும் செக்கப்புக்கு போகணும் அப்படின்றாங்க. நீங்களா, அதுக்கு பசங்களையே இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, அத்தை மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றீங்க. உள்ளே இருந்த ஒரு சவுண்டு, வயன்மா நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம், என்னம்மா இப்போ சொல்கிற நீ அப்படின்றாங்க. நீங்களா, அத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க? நைட்டு 11 மணிக்கு வந்து, இவன் தான் நிற்கிறேன் பாரு தடிமாடு, இவனெல்லாம் பெற்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில தெரியுமா, நான் சாப்பிட்டு அப்போ தான் நானும் மாமாவும் சீரியல் பார்க்கலான்னு உட்காந்தோம், இவன் வந்து வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை பார்த்துக்கணும், சென்னை ஷாமி நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும், நீங்கள் தான் வந்து வீட்டில் இருந்து அவங்களை கவனித்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும், வயன்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம்மா. நான் சாப்பிட்டு அப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்தேன், இவன் இருக்கான் பாரு மலைமாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே பார்த்து தெரியிட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே எப்படி அசடு வளைஞ்சிட்டு தலை சொறிவாங்களா அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுட்டு,
இருக்கட்டும் நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படின்றீங்கங்க. ஆ, ஆ சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. அவங்க வந்து கையில ஒரு ட்ரேயோட வராங்கடா. நீங்க இத பார்த்துட்டு, "என்ன என்ன சித்த இது?" அப்படின்றீங்க. "ஆ இதெல்லாம் ப்ரெக்னென்ட்டா இருக்க லேடீஸ் வந்து சாப்பிடுவாங்க. இனிமேல் நீ இந்த மாரி ஃபுட்டு தான் சாப்பிடணும். நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கணுமாம்மா. இல்லைன்னா இவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம்மா. மீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதாம்மா. சாரோட கண்டிஷன் அந்த மாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின பார்த்து காமிக்கிறாங்க. இப்போ நீங்க தான் இது ஜெமினா? இல்ல. ஜெமின் இல்ல. வியோட கண்டிஷன் அப்படி அப்படின்றாங்க. ஓ! ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே சொல்லிட்டுருக்கீங்கடா. அப்போ உங்க அத்தை தான், "வா வேணா அடுத்து எங்க குடும்பத்துக்கு வாரிசு குடுக்குற. உனக்கு இது கூட பண்ண மாட்டேனா? உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து குடுக்குறாங்கடா. நீங்க அதெல்லாம் குடிச்சிட்டுருக்கீங்க. "அத்தை இது என்ன ஜூஸு?" அப்படின்றீங்க. இதுவா? இது வந்து நல்ல ஹெல்தி ட்ரிங்க் தான். இந்த பாதாம், பிஸ்தா அதெல்லாம் சேர்ந்து ஒரு பால்ல நல்லா கொதிக்க வச்சு, அந்த ட்ரிங்க் தான் இது அப்படின்றாங்க. ம். அந்த ட்ரிங்க்கா? அச்சோ! இத குடிச்சாலே வயிறு ஃபுல்லாயிருமே! ஐயோ! அப்புறம் எதுக்கு தான் இவ்ளோ ரெடி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ட பார்க்குறீங்க. அந்த பிளேட் ஃபுல்லா அவ்ளோ நிரம்பி வழியுது. நீங்க பார்த்துட்டு, "அத்த சத்தியமா என்னால முடியாது. தயவு செஞ்சு இதில 3/4வாசி எடுத்துருங்க. இதில 2 ஸ்பூன் இருந்தா போதும். எனக்கு வயிறு ஃபுல்லாயிடும்" அப்படின்றீங்க. "முடியாது வயன். நீ இத சாப்பிட்டு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திட்டுறாரு. நீங்களா அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. "நீ முறைச்சாலும் இங்க வேலை நடக்காது. இதெல்லாம் நாங்க செய்யறது நீ எல்லாம் பழகிக்கோ" அப்படிங்கிறாங்க. நீங்களா "ஐயய்யோ! இப்பவே இவங்க தொல்ல தாங்கலையே! இன்னும் 10 மாசம் இருக்குதே! என்ன பண்ண போறேனோ தெரியலையே ஆண்டவா!" அப்படிங்கிற மாரி மனசுல நெனச்சிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், "வயன் சீக்கிரம் சாப்பிட்டு வா. இங்க பாரு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன்" அப்படிங்கிறாரு. "எது இப்பவே வா? ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உட்காந்து அப்படியே கடகடன்னு சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, "அப்பா நகர முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு போய் ஹேண்ட் வாஷ் கூட உங்களால பண்ண முடியல. அப்படியே நெளிஞ்சிட்ருக்கீங்க. சென்னும் ஷாமும் தான் உங்ககிட்ட வந்துட்டு, "அம்மா என்னம்மா இப்பவே வயிறு இவ்ளோ பெருசாயிடுச்சு" அப்படின்ட்டு உங்க வயித்த அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாங்க. நீங்களா, "ஆ டேய் இது பாப்பாங்க இருக்கிறனால பெருசாகலடா. உங்க அப்பாங்க பண்றனால பெருசாகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. ஜேகேவையும், வியையும் நீங்க முறைக்கிறத பார்த்துட்டு அவங்க, ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்களா அப்படியே தடுமாறி எந்திரிச்சு போய் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வர்றீங்க வெளியில. உங்கனால நடக்கவே முடியல. உங்க அத்தை வந்து பார்த்துட்டு, "என்ன வைனா ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கே" அப்படின்றாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு, "ஆமா அத்தை, நான் என்ன பாடுபட போறேனோ தெரில. நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பார்க்கும்போது நான் டபுளா இருப்பேன்" அப்படின்றீங்க. "வாய்ப்பு இருக்கு ஒயன்" அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மெதுவா நடந்து அப்படியே வர்றீங்கடா. அதாவது டைனிங் ரூம்லேருந்து ஹாலுக்கு வரக்கு ஒரு 2 ஸ்டெப் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஜேகே நின்னுட்டுருக்காரு. நீங்கலாம் நடக்க முடியாம நடந்து வந்துட்டுருக்கீங்களா, அத பார்த்துட்டு, "வயன் என்னடி ஆச்சு இப்படி நடந்து வர?" அப்படின்றாரு. கழுத்து வரைக்கும் சோறு போட்டா கூட பரவாயில்லடா. இங்க பாரு என் நாக்கு வரைக்கும் சோறு போட்டு வச்சிருக்கிறீங்க. இன்னும் ஒழுங்க கூட இல்ல நானு. அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து திட்டுறீங்க. ஜேகேவா சிரிச்சுட்டு, இப்ப என்ன பண்ணணும் உனக்கு?" அப்படின்றாரு. "நான் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ப்ளீஸ் என்ன எப்படியாவது நடக்க வை" அப்படின்றீங்க. "சரி வா கார்டன் ஏரியா போலாமா?" அப்படின்றாரு. போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கைய பிடிச்சு அப்படியே நடந்து போறீங்க. அப்போ ஜிமின் தான், "டேய் ஜேகே எங்கடா கூட்டிட்டு போற?" அப்படின்றாரு. "ஆ ம் கார்டனுக்கு. ஏன்னா எதுக்கு நான் திட்டுற?" அப்படின்றாரு. "டேய் கூட்டிட்டு வாடா அவள முதல்ல இங்க. இங்க பாரு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு நான் கையிலேயே வச்சுட்டுருக்கேன். அவள முதல்ல வர சொல்லு. இத போட்டுட்டு அப்புறம் போட்டும்" அப்படின்றாங்க. அப்போ நீங்க தான் திரும்பி ஜிமின பார்த்துட்டு, "ஜிமின் ப்ளீஸ் சொன்னா கேளு. நான் நெறைய சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்து மாத்திரை போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஃபுல்லா வாமிட் ஆயிரும். ப்ளீஸ்" அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான், "ஓ வாமிட் ஆகும்ல? ஆமா. அதையும் நான் படிச்சேன்" அப்படின்றாரு. "எத படிச்சியா? எங்க?" அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க. அப்போ ஜிமின் தான், "அதுவா ப்ரெக்னன்சி லேடீஸ்லாம் எந்த மாரி இருப்பாங்க? அவங்களுக்கு எந்த மாரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு படிச்சேன். அதில போட்டிருந்தாய்ங்க" அப்படின்றாரு. "டேய் அதுக்கு தான் மூவியே இருக்கேடா. நீ எதுக்குடா படிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களா அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "அது சரி. ஐயோ! உனக்கு வாச்ச மூணுமே இப்படி பைத்தியமா இருக்கே! நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட ஹேண்ட பிடிச்சு அப்படியே கார்டன்ல மெதுவா நடந்துட்டுருக்கீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் பாஸ் ஆகுது. அப்போ வி தான் பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு வெளில வராரு. "ஒயன் டேப்லெட் போட்டியா?" அப்படின்ட்டு வராரு. நீங்களா, "ஐயோ! வி நான் இப்ப தான் மூச்சே விட முடியுது என்னால.
மறுபடியும் டேப்லெட் போட்டு மூச்சு விட முடியாமல் பண்ணிட போகிறடா, டேய் கொலக்கே ஸ்டோரில் போயிடுவீங்க 3 பேரும் அப்படின்றீங்க. இப்போவே சிரிச்சுட்டு சரி ஓகே நான் பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன், நீ டேப்லெட் போட்டு ரெடி ஆயிரு, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. சரி சரி பார்த்து பத்ரம், பாய் ஷைன், பாய் ஷாம் அப்படின்றீங்க. அவங்களும் பாய்மா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க வீ கூட காரில். நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டுருக்கீங்கடா. ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் பாஸ் ஆகிருக்கும். அப்போ ஜிமின் தான் அங்கே அப்படியே அந்த வீடு வாசலில் வந்துட்டு அந்த கார்டனில் நீங்கள் நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு முறைக்கிறாரு. ஏய் வயனா அப்படின்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோ கொடூரமாக இருக்காரு ஜிமின். நீங்களா ஜிமின் என்ன ஜிமின் ஆச்சு, எதுக்கு உன் ஃபேஸில் இவ்வளோ ரெட்டிஷாக, எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்றீங்க. பிரச்சனையா, நீ இந்த மாத்திரையை போடலன்னு வச்சுக்குவேன் எல்லா பிரச்சனையும் வந்துடும், ஜேகே உன்னை சும்மா விட மாட்டேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கூட சண்டை போட போகிறாரு. நீங்களா யோ வேணாம் கொடுங்க, நான் மாத்திரை போடுறேன், கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வாங்கி அந்த மாத்திரையை போடுறீங்க. இப்போ ஜிமின் தான் எல்லாம் தட்ட வேண்டிய இடத்துல தட்டினாதான் மாத்திரை நீ போடுறேங்கிற அப்படின்றாரு. நீங்களா பார்த்து சிரிச்சிட்டு ஜிமின் சத்தியமாக என்னால் முடியல, ஃபுல்லாக சாப்பிட்ருந்தேன், அதனால தான் நடந்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. நடந்ததெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. நீங்களா ஏன் மாத்திரையை போட்டுக்கிறேன்டா நில்லுடா அப்படின்றீங்க. முடியாது, இப்படியே மாத்திரையை போடு அப்படின்றாரு. ஐயோ யாராவது இப்படி மாத்திரை போடுவாங்களா, நீ போட்டு தான் ஆகணும், போடு அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே வந்து மாத்திரையை போட்டுக்கிறீங்களா. போட்டுட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. என்ன அப்படின்றாரு. இந்த டம்ளர் என்ன பண்ணுறது, கையிலே வச்சுக்கோ, நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. நீங்களா ஐயோப்பா முடியலடா டே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களோட தூக்கிட்டு போகிறாருடா. நீங்கள் வந்து ஜிமினோட அந்த நெக்கில் வந்து ஹேண்டை வந்து போட்டு ஜிமினை வந்து உங்கள் பக்கமாக இழுக்கிறீங்க. ஜிமின் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அவரை பிடிச்சி அப்படியே சீக்ஸில் நச்சுன்னு ஒரு உமா கொடுக்குறீங்க. ஜிமின் பார்த்து சிரிக்கிறாரு. போதும் ஐஸ் வச்சது, படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த சோஃபாவில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்களா பார்க்குறீங்க, உங்கள் மாமனார் வந்து அதாவது பாய்ஸோட அப்பா வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஐயோ மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்றாரு. நீங்கள் கேட்குறீங்களா. அப்போ உங்கள் மாமா தான் இவனுங்க எங்கே விட்டானுங்க, என்ன வாப்பான்னு கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க, இங்கே பாரு ஆஃபீஸ் ஃபைல் அத்தனையும் என் முன்னாடி தான் கிடக்கு, ஆஃபீஸ்க்கு அவனுங்க இந்த 10 மாதத்துக்கு வர மாட்டானுங்களாம்மா, நான் தான் பார்த்துக்கணுமாம்மா, ஏன்னா அவனுங்களுக்கு குழந்தை பிறக்க போதாம்மா அப்படின்றாரு. நீங்களா பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படியே எந்திரிக்க போகிறீங்கன்னா படுக்க வச்சுருப்பார்ல ஜிமின், நீங்கள் அப்படியே எந்திரிக்க போகிறீங்க. அப்போ அவங்க அப்பா தான் வேணாம் படுத்துரு, நீ ஒரு நைட்டு தான் தூங்குன, நான் நேற்று இருந்து நான் தூங்கவே இல்லைம்மா அப்படின்றாரு. நீங்களா ஐயோ ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற அப்படின்றாரு. அவங்க அப்பாவா ஜிமின் மட்டுமா பண்ணுறான், அதோ பக்கத்தில் நிற்கிது பாரு அந்த தடிமாடு, அவன் இன்னொன்று போயிருக்கு பாரு ஸ்கூலில் என் பேரனுங்களை விடுறக்கு, அந்த தடிமாடும் இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அப்படியே கோவமாக பேசுகிறாரு. பா என்னப்பா என்கிட்ட எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. டேய் வேணாண்டா, வாயில் நல்லா வருது, கம்மன் இருந்துருங்க அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து போயிடுறாருடா. இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே ஆஃபீஸ் ரூம் இருக்குல்லடா, அங்கே போய் உட்காந்து அந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வி வந்து பாய்ஸை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அவரும் வந்து வந்துடுறாருடா. வந்துட்டு வயன் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு வர்றாங்க. நீங்களாம் அப்படியே சோஃபாலே படுத்திருக்கீங்க. ஷோபா சாமி விட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கீங்கடா. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் இருக்கும். 3 பேரும் ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நீங்களா பார்க்குறீங்க, போகலாம் சரி என்னது இதெல்லாம் அப்படின்றீங்க. இது வந்து உனக்கு முதுகு வலி வந்தால் ஹாட் பேக்கு, இது உனக்கு பசிச்சா ஜூஸு, இது உனக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸு, இதோ காரம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஊட்டக்கூடாதுல்ல, இன்னும் நீ குலுங்காமல் இருக்கிறதுக்காக சைடில் பில்லோலாம் வச்சு பண்ணுறதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே கை ஃபுல்லாக எடுத்து வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஐயோ டேய் முடியலை சத்தியமாக அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ பின்னாடி இருந்தவங்க அத்தை தான் வயன்மா அப்படின்றாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ எங்கள் அத்தையை பார்க்கவே பாவமாக இருக்கே, இவனுங்களை இங்கே விட்டுட்டு போனால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து பாய்ஸுக்கு பார்க்குறீங்க. அவங்களாம் இதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து காரில் அப்படியே ஏறிக்கிறாங்கடா. ஜிமின் தான் வந்து கார் ஓட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஜேகேவும் வியும் வந்து அவங்க 2 சைடில் உட்காந்து ஃபுல்லாக அவங்களுக்கு பில்லோ ஹாட் பேக்கு ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றிலேயே வச்சு அவங்க 2 பேரும் சைடில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் சென்ட்ரலில் இருக்கீங்க. ஓகேவா, இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஜிமின் வந்து காரை ஓட்டிகிட்டு இருக்காரு.
அதாவது உங்கள் வீட்டிலிருந்து ஹாஸ்பிட்டல் போகிறக்கு ஜஸ்ட் ஒரு 2 முக்கு திரும்பினா போதும், போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது போகிறக்கு. அதுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க கார் வந்து மெதுவாக அப்படியே இன்ச் பை இன்ச் நடக்கிறவங்க கூட ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்றீங்க. ஓவராக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏய் எனக்கு இன்னும் பசிக்கவே இல்லை, பசிக்கும் போது கேட்குறோம், அப்புறம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரையும் பார்த்து முறைக்கிறீங்க. வியும் ஜேகேவும் சைடில் திரும்பிக்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டே வந்து ஒரு மணி நேரத்தில் உங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுடுறாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. இன்னும் வேணா அழுங்காமல் குலுங்காமல் வரணும்னா இப்படி தான் வரணும், நம்ம ரோடு கண்டிஷன் அந்த மாதிரி அப்படின்றாரு. நல்ல கண்டிஷன், இதுக்கு நான் நடந்தே வந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான் நெக்ஸ்ட் டைம் இருந்து நான் நடந்து உன்னை தூக்கிட்டே வந்துடுறேன் வைனா அப்படின்றாரு. நீங்களா அப்பா சாமி நீ பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்றீங்க. ஜிமின் பார்த்து சிரிச்சுட்டு அப்படி எங்கள் கூட வராருடா, உள்ளே வராரு. உள்ளே வந்து டாக்டர்கிட்ட செக்அப்லாம் பண்ணுறாங்கடா. டாக்டர் இருந்துட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுக்கணுன்றாங்க. அப்போது ஜேகே தான் ப்ளட் டெஸ்ட்டா, எதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ளட் எல்லாம் எடுக்கக்கூடாது டாக்டர் அப்படின்றாங்க. டாக்டர் அப்படி ஜேகே மேலே எங்கேயும் பார்த்துட்டு, ஏப்பா நானும் தான்ப்பா படித்தேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன்ப்பா, இங்கே பார் நான் வந்து டெலிவரிக்காகவே தனியாக படிச்சிருக்கேன், அதனால் எனக்கும் கொஞ்சம் தெரியும், எடுக்கலாம், தப்பில்லை, இத்தனோண்டு ஊசியில் எடுக்கிறதுனால ஒன்றும் ஆயிராது அப்படிங்கிறாரு டாக்டர். அப்போது ஜேகே தான் எடுக்கலாமா, எனக்கு அப்புறம் ப்ளட்டு கம்மியாயிரும்ல அப்படின்றாரு. எப்போ கம்மியானால் ஊருக்கும் மாத்திரையும் கொடுப்போம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காருடா. அப்படியே வந்து நர்ஸ் வந்து அந்த இந்த கையில் வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி போட்டு தான் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து குத்துவாங்க. நீங்கள் வந்து நர்ஸையும் பார்க்கல டாக்டரையும் பார்க்கல, மற்ற 3 பாய்ஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. நர்ஸ் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் அவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யாரும் உங்கள் ஃபேஸை பார்க்கல. நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இன்ஜெக்ஷன் குத்துறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ஐயோ இவங்கெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு அப்படியே தலையில் கை வச்சுருக்கீங்க. கரெக்டாக இன்ஜெக்ஷன் வந்து குத்திருப்பாங்கடா, நீங்கள் வந்துட்டு லைட்டாக அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க. அப்போது ஜேகே தான் மெதுவா அப்படின்றாரு. ஏய் மெதுவாக தான் ஏன்ப்பா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் இருப்பாங்கடா, அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, கண்ணை கூட சிமிட்டில் 3 பேரும் அப்படியே அந்த இன்ஜெக்ஷனே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு அடிச்சு போதும் நிறுத்துங்க அப்படின்றீங்க. அப்போ வந்து அவங்க 3 பேரும் அந்த அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். டாக்டர் நெக்ஸ்ட்டு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கடா. வாய்ஸ் பின்னாடியே வராங்க. அப்போ டாக்டர் உங்கள்கிட்ட வந்துட்டு வயன் இவங்கெல்லாம் ஸ்கேன் ரூமுக்கு வந்தே ஆகணுமா அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு டாக்டர் நான் அதை கேட்கணுன்றது நீங்களே கேட்டீங்க, இவங்க வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. அப்போ டாக்டர் தான் வெயிட் பண்ண சொல்லிடலாமா அப்படின்றாரு. வாய்ப்பு இல்லை டாக்டர், கதவு இதெல்லாம் பிஞ்சிட்டு போயிடும், உள்ளே விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ டாக்டர் தான் அதுவும் சரி தான், என் ஹாஸ்பிட்டல் இடிஞ்சு விழுகாமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அப்படியே ஸ்கேன்லாம் பண்ணுறாருடா. பாய்ஸ் எல்லாம் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காங்க, டாக்டருக்கு பின்னாடியே நிற்கிறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட இருந்த அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்காக அந்த வயிற்றில் வந்து ஒரு இது வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கடா, அதை பார்த்துட்டு டாக்டர் மெதுவாக குழந்தைங்க வலிக்க போகுது அப்படின்றாங்க. ஐயாப்பா இதெல்லாம் ஒன்றும் வலிக்காதுப்பா, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கேனும் பண்ணுறாங்கடா. நம்மள அந்த மானிட்டரில் வந்து தெரியுது 2 டாட் மாதிரி தான்டா தெரியுது. அதை பார்த்துட்டு டாக்டர் இருந்துட்டு இது வரவே ட்வின்ஸ் தான் அப்படின்றாங்க. அப்போது ஜேகே தான் ட்வின்ஸா மறுபடியுமா அப்படின்றாரு. மறுபடியும் ட்வின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் தான் அப்போ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாட்டை காமிக்கிறாரு. அட நான் இதை பார்க்காம விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாருடா. அங்கே வந்து இன்னொரு பேபி இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு ட்வின்ஸ் இல்லைப்பா ட்ரிபிள் அப்படின்றாரு. இது ட்ரிபிளா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நான் கொடுக்குற டயட்லெஸ் தான் கொடுக்கணும், ஃபுட்டு டேப்லெட்லாம் கரெக்டான டைமில் போட்டுக்கணும், இவங்களுக்கு ஜாஸ்தி ஒர்க் கொடுக்காதீங்க அப்படின்றாரு டாக்டர். நீங்களா ஐயோ டாக்டர் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னும் என்னை வச்சு செஞ்சிருவானுங்களே இவனுங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. திரும்பி பாய்ஸ் தான் அப்படியே ஸ்கூல்லலாம் யாராவது ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு அறிவு ஜீவிங்களாம் இருக்கும் இல்லைடா, அப்படியே கையெல்லாம் மடக்கிட்டு ஓகே டாக்டர் ஓகே நாங்கள் அதே மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம ஜிமின் ஜேகே 3 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு வயன்
முடிஞ்சடி, இதோட உன்னோட சோலி முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த ஸ்கேன் ரூமில் படுத்திருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ண போகிறாரு. டாக்டர் தான், ஏய் என்னப்பா பண்ணுற அப்படின்றாரு. நீங்கள் தானே ஒயினை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்றீங்க, நாங்கள் இங்கேருந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்ல, எங்கேயாவது தடிக்கிட்டு விழுந்துட்டானா, லிஃப்ட்டில் நிற்கும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல, 3 குழந்தைங்க டாக்டர் அப்படின்றாங்க. ஏய் நான் தானே அதே சொன்னேன், நீங்கள் எங்கே சொன்னீங்க, நீங்கள் ட்வின்ஸுன்னு தான் சொன்னீங்க, நான் காமிக்கலைன்னா இன்னொரு குழந்தை இருந்ததே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து டாக்டரை பார்த்து மறைக்கிறாரு. அப்போ டாக்டர் தான், அது சரி, முடிஞ்சு, இதோட என்னோடய ஒர்க்குக்கு நாமம் போடாமல் விட மாட்டானுங்க போல் இருக்கே, கொஞ்சம் விட்டால் நான் டாக்டரே இல்லைன்னு சொல்லிடுவானுங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் நினச்சிட்டு வந்துடுறாங்கடா. ரூமுக்கு வந்துட்டு எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. பாய்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கிடுறாங்க. உங்களை வந்து அப்படியே தாங்கி தாங்கி கூட்டிகிட்டு போவாங்களடா. அந்த ஹாஸ்பிட்டலே உங்களையே தான் பார்க்குது. அப்படியே கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு எப்படி வந்தீங்களோ 10 நிமிஷத்தில் வர வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரத்தில் வந்தீங்களோ அதே மாதிரி திருப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் காரை விட்டு கீழே தரையில் காலை வைக்க விடலை. அப்படியே வந்து ஜேகே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு உங்களை. நீங்களா ஜேகே அப்படின்றீங்க. முடியவே முடியாது வாய்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டே போகிறாருடா. அப்போ உங்கள் அம்மா, அதாவது பாய்ஸோட அம்மாடா, அவரும் வந்துட்டு, என்னடா என்னாச்சு, வாயினை ஏன் தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்றாங்க. அம்மா வயனுக்கு இப்போ எத்தனை குழந்தை தெரியுமா அப்படின்றாரு. சொன்னாதானடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லவும் ஜேகே வி வந்து சொல்கிறாருடா, 3 குழந்தைங்க அப்படின்றாரு. ஓ 3ஆ, சரிதான், கணக்குப்படி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றேன். என்னம்மா கணக்கு, நீங்கள் 3 பேர், அப்போ உங்கள் குழந்தைங்க 3 பேர் தானே இருப்பாங்க வயிற்றுக்குள்ளே அப்படின்னு. அப்புறம் ஏம்மா முதல்ல மட்டும் 2 அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அவங்க அதான் அந்த பாய்ஸோட அம்மாடா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கடா, எனக்கே கொஞ்சம் ரோல் ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாய்ஸோட அம்மா தான். டேய் அது ஒவ்வொரு டைம் அப்படி ஆகும்டா, அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான், அத்தை ப்ளீஸ் இவங்களை கொஞ்சம் கீழே இறக்கி விட சொல்லுங்க அத்தை அப்படின்றீங்க. முடியவே முடியாது வாயினா, நீ அனுபவிச்சு தான் ஆகணும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நீங்களா அப்படியே ஜேகே பாவமாக பார்க்குறீங்க. ஜேகே தான் உங்களை கொண்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து வி கொண்டு வராருடா. கொண்டு வந்துட்டு, வயன் இது குடிச்சிட்டு படுத்துக்கோ வயன் அப்படின்றாரு. நீங்களா, ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு இன்னும் காலையில் சாப்பிட்டதே ஜீரணம் ஆகலை அப்படின்றீங்க. ஏய் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, அங்கே 1 hour, திரும்பி வர 1 hour, 2 hours, அங்கே டாக்டர் பார்த்தது 3 hours ஆச்சு, நீ சாப்பிட்டு 3 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்க, ஒழுங்கு முறையில் அதை குடி அப்படின்றாங்க. நீங்களா, ஐயோ சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸையும் வாங்கி குடிக்கிறீங்க. பின்னாடியே ஜிமின் இன்னொரு ஜூஸோட வராரு. நீங்களா, இப்போ தானே ஒரு ஜூஸை குடித்தேன் அப்படின்றீங்க. வயன் இது ஜூஸே இல்லை வயனா அப்படின்னு. வேறு என்னது இது அப்படின்றீங்க. இது வந்து சூப், இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. நீங்களா அதையும் அப்படியே குடிச்சு முடிச்சிடுறீங்கடா. குடிச்சு முடிச்சு அப்படியே தூங்காமல் அந்த சாஞ்ச மாதிரி உட்காருவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ வீதான், ஏய் தூங்குடி, குழந்தைங்களுக்கு அப்போ தாண்டி ஹெல்தி, நல்லா வளரும், அம்மா தூங்கும் போது தான் குழந்தைங்க வயிற்றுல வளருமாம்மா, அப்போ நீ தூங்கு அப்படின்றாரு. நீங்களா, நல்லா வளருது, ஐயோ நல்லா தொண்டை வரைக்கும் ஜூஸை கொடுத்துருக்கீங்க, எப்படா நான் படுப்பேன் அப்படின்றீங்க. சரிதான், என்ன பண்ணலாம், நீ வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்த ஒரு மூவி, நல்ல ஃபீல் குட்டான மூவி ஒன்று போட்டு விட்றாங்கடா. நீங்கள் அதை பார்த்துட்டு, இந்த மூவியா எனக்கு இது பிடிக்கல, ஏதாவது ஹாரர் இல்லைன்னா த்ரில்லர் அந்த மாதிரி போடுங்க அப்படின்றீங்க. முடியவே முடியாது, நீ சாஃப்ட் ஸ்டாண்ட் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்ட் ஸ்டாண்டாக மூவிலாம் ஓடிட்டுருக்கு. நீங்களா 3 பேர் மூஞ்சி தான் பார்த்துட்ருக்கீங்க, மூவி பார்க்கல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு பெட்டை விட்டு இறங்குறீங்க. அப்போ ஜிமின் தான், எங்கடி இறங்குற அப்படின்றாரு. பாத்ரூம் போகிறேன்டா, அதுக்கு கூட போகக்கூடாதா அப்படின்றீங்க. போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாரு. நீங்களா, ஜிமீன் அப்படின்றீங்க. ஏய் நீ என்ன வேணால் கத்திக்கடி, நான்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத்ரூமில் கொண்டு போய் விட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணக்கப்புறம் உங்களை மறுபடியும் லிஃப்ட் பண்ணிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்போ ஜேகே தான், முடிஞ்சில்ல அப்படின்னு. முடிஞ்சு. இது ஏய் இப்போ என்ன எனக்கு டெலிவரியாக முடிஞ்சு, ஐயோ முடியலடா, என்னால் முடியலடா அப்படின்றீங்க. அப்போது ஜிமின் தான், சரி அந்த மூவியை பாரு அப்படின்றாரு. நீங்களா, ஐயோ எனக்கு என்ன மூட் சிங்க் இருக்குன்னே தெரியாமல் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அத்தை தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, டேய் மத்தியானம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா டைம் ஆச்சு, வயன் ஜூஸ் குடிச்சு இப்போ பாரு 1/2 hour பக்கம் ஆயிடுச்சு, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களா, ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
போய் பார்க்குறீங்கன்னா பாய்ஸ் உங்களை விடுற மாதிரி இல்லை. போய் சாப்பாடெல்லாம் எடுத்து அவங்களே ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணிலாம் விட்டுட்டு உங்களை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சடனாக உங்களுக்கு வாமிட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்களா ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாருடா. அவர் கையெல்லாம் அப்படியே உதறி விட்டுட்டு நீங்கள் பாத்ரூம்க்கு ஓடுறீங்க. ஜேகே பின்னாடியே வந்துட்டு ஃபைன் என்னடி ஆச்சு அப்படிங்கிறாரு. நீங்களாம் அப்படியே போய் வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபுல்லாக வாமிட் பண்ணிடுறீங்க சாப்பிட்டது எல்லாத்தையும். அப்போ வந்து ஜேகே தான் டே வி ஜெமீன் அப்படின்னு கத்துறாரு. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருந்திருப்பாங்கடா. என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் உள்ள ஓடி வராங்க. நீங்களா வாந்தி தான் ஆச்சு. இவ்வளோ சோத்தப்பட்ட வாந்தி வராமல் வேறடா வரும் அப்படின்ட்டு திட்டுறீங்க. அப்போ அவங்களாம் ஏன் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி தண்ணிஜா வாய்த்தில் என்னதான் இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. நீங்களா போதும் இருக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு அப்படியே மறைக்கிறீங்க 3 பேரையும். அவங்க 3 பேரும் என்ன பையன் இப்படி சொல்கிற பேபிஸ்லாம் பாவம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்களா நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா என்னால் முடியலை. ஐயோ என்னால் முடியலையா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. அவர் மடியில் தான் இருந்தால் படுக்க வைக்கிறாரு. அப்படியே படுக்க வச்சு உங்கள் தலையெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்டுட்ருக்காரு. நீங்களா அப்படியே ஜேகேவையும் பாய்ஸையும் பார்த்த மாதிரி அப்படியே படுத்திருக்கீங்கடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு, நான் திரும்பி இவ்வளோ நார்மலாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது ஒரு வார்த்தையில் என்னால் முடிக்க முடியாது. இருந்தாலும் தேங்க்யூ. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கும் தேங்க்ஸ். பாய்டா.